யார் இந்த ராம்குமார்? என்ன குலம், என்ன கோத்திரம், நல்லவனா கெட்டவனா, மனிதனா மிருகமா? இப்படிப்பட்ட பல வாதங்களை பார்ப்பதற்கு முதல் ஒரு பாடல். ஒரு குரல் கேட்குது பெண்ணே, உயிர் விடும் முன்னே உந்தன் காதில் கேட்டிடுமா கேட்டிடுமா. இந்த பாடல் அனைவருக்கும் தெரிந்த பாடல். வழக்கு எண் 18/20 என்ற படத்திலிருந்து ஒலித்த இந்த பாடலை எவராலும் மறந்திருக்க முடியாது. இந்த பாடலை பார்த்தே படத்துக்கு சென்று படத்தை பார்த்தவர்கள் பலர். இந்த படத்தின் முடிவில் இது ஒரு உண்மை சம்பவம் என்று கூறியிருப்பார்கள். அந்த படம் உண்மை சம்பவத்தை படமாக்கப்பட்டதோ என்னவோ எமக்கு தெரியாது. ஆனால் சுபாதி கொலை வழக்கு, அதை இறங்கி அலசத் தொடங்கிய சமூக வலைத்தளங்கள், இப்போது மரணமாகி இருக்கும் ராம்குமார் என்று அனைத்துமே சிக்கலான முடிச்சுக்களாக இருக்கின்றது. இவை அவிழ்வதற்கு இன்னும் 10 வருடங்களோ 15 வருடங்களோ செல்வதற்கும் கூட சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏன், இன்னும் சில நாட்களில் இதை விட பெரிய நியூஸ் ஒன்று வரும்பொழுது இதை மறப்பதற்கு கூட சந்தர்ப்பம் இருக்கின்றது. நாளை மறந்து விடுவோம் என்றாலும் இன்று ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். என்ன நடந்திருக்கக்கூடும்? சமீபத்தில் வெளிவந்த விசாரணை படத்தில் என்ன நடந்ததோ அது நடந்திருக்கக்கூடும் என்று பலராலும் கூறப்படுகின்றது. அப்படி அனைவரும் ஊகித்து விடுவார்கள் என்று காவல்துறைக்கும் தெரியும் தானே. ஏன் அவ்வாறு செய்யப்போகின்றது என்று இன்னொரு விதமாக கேள்வி கேட்பவர்களும் இருக்கத்தான் கூடும். ஆக மொத்தத்தில் உண்மையான குற்றவாளியை இனி கண்டுபிடிக்க முடியாது என்பது கவலைக்குரிய உண்மையாக இருப்பினும், கடவுள் ஒவ்வொரு குற்றத்துக்கும் தண்டனை வைத்துத்தான் இருக்கின்றான். குற்றத்திலிருந்து தப்பிப்பதற்கு செய்யப்படும் குற்றத்துக்கு அதிகூடிய தண்டனை கிடைக்கும் என்பது சான்றோர்களின் கருத்து. அதற்கமைய ஆண்டவன் மேல் பழி போட்டு சாதாரண மனிதர்களாகிய நாம் சக வேலையை தொடங்குகின்றோம். பணம் 10 செய்யும் என்று கூறுவார்கள். 11வதாக இத்தனை கொலைகளையும் செய்திருக்கின்றது. இதுபோன்று சமுதாயத்தில் நடக்கும் விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.